ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹையர் ரெடி. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூனிக்கான ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி தான் பைத்தான்ல பார்க்க போறோம். அந்த லைப்ரரியோட நேம் ஆல்டையர் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா மேட்ப்ளாட்லிப் சிபான்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சார்ட் அந்த அளவுக்கு இன்டராக்டிவா இருக்காது அண்ட் தென் அட்வான்ஸ்டாவும் இருக்காது. ஸோ அட்வான்ஸ்டா என்னால சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இன்டராக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி தான் இந்த ஆல்டையர் அப்படின்ற லைப்ரரி. ஸோ let's get started. Let me minimize my video so screen becomes better visible for you. So the first thing what I'm doing here is நான் என்னோட லைப்ரரி என்னோட கோடிங் என்வாயர்மெண்ட்டுக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆல்டையர்ன்ற லைப்ரரியும் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா செட்ஸையும் வீகா டேட்டா செட்ஸையும் ஃபாலோட் பை தட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இம்போர்ட் பண்றேன் that library and the data sets. Followed by that நான் ஆல்டையர் லைப்ரரியை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த லைப்ரரிக்கு ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்னன்னா 5000 ரோஸ்க்கு மேல அதால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம விஷுவலைசேஷன்ஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா அந்த 5000 ரோஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு சார்ட்டே கிரியேட் பண்ணாம விட்டுரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக இங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நான் இங்க டிசேபிள் மேக்ஸ் ரோஸ்னு கொடுக்குறேன்ல, இந்த கோடிங் இந்த லைன் ஆஃப் கோடிங் எதுக்காக அப்படின்னா அந்த 5000 ரோஸ்க்கு மேல என் டேட்டால இருந்தா அந்த டேட்டாவை டெலீட் பண்ணி விட்டுரும். 5000 ரோஸை மட்டும் வச்சுக்கும். ஸோ இப்போ அந்த டேட்டா செட்டு என் ஆல்டையர் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது என்னால ஈஸியா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். The first chart that I'm going to create is layered chart. ஸோ இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரேண்டமா ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணிக்கிற பாண்டாஸ் யூஸ் பண்ணி ஃபாலோட் பை தட் இதுல நான் லேயரா 3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஒன்னு பார் இருக்கணும், இந்த மாதிரி பார்ஸ் இருக்கணும், அது மேல டாட் இருக்கணும், அண்ட் தென் அந்த ஆவரேஜ் லைனும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சார்ட்டை அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டையே நான் யூஸ் பண்ண போறேன், கிரியேட்டும் பண்ண போறேன் லேயர் சார்ட்டா. ஸோ லெட்ஸ் see how to create this chart. So the first thing what I'm doing here and what is the goal of this chart. ஸோ இந்த சார்ட்டை நான் எதுக்காக யூஸ் பண்றேன்? இப்போ நான் வந்து கேட்டகரி வைஸ் வேல்யூஸை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த லேயர் சார்ட். இது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கும், எக்ஸாக்டான டேட்டா பாயிண்ட்ஸ். அந்த எனக்கு அந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு லைன் போட்டு கொடுக்குறேன். ஸோ என்னால ஈஸியா ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், கேட்டகரி வைஸ் வேல்யூஸை பார்த்துக்க முடியும். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் மேல மார்க் ஆகி வர்றதுனால எல்லாத்தையுமே என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கோடிங் பார்ட். ஸோ இந்த கோடிங்ல என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஓவரால் கோடிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க, அந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்து பார்ஸ் கிரியேட் பண்றேன். ஸோ பார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு பார் சார்ட்டுக்கான அந்த லேயரை கிரியேட் பண்ணி விடுது. ஸோ இதுல நான் பார் கிரியேட் பண்ணிட்டு அந்த மார்க் பார்னு கொடுக்குறேன்ல, இது அந்த வெர்டிக்கல் பார்ஸ் கிரியேட் பண்ணும். அடுத்து அந்த டாட் என்கோட்னு கொடுக்குறேன்ல, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கேட்டகரியையும் ஒய் ஆக்சிஸ்க்கு வேல்யூயும் எனக்கு என்கோட் பண்ணி விட்டுரும். அடுத்த லேயரா நான் பாயிண்ட் லேயர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார் சார்ட்ல மேல இருக்க ஒரு பார்ஸுக்கும் மேல அந்த ரெட் டாட்ஸ் மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அந்த ரெட் டாட்ஸ் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். அடுத்து மீன் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். ஆல் டாட் ஷார்ட்னு கொடுத்துட்டு நான் அந்த டாட் மார்க் ரூல்னு கொடுக்குறேன்ல, அந்த டாட் மார்க் ரூல் என்ன பண்ணும்னா அந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, ஆவரேஜுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுச்சுல, அந்த லைனை கிரியேட் பண்ணும். அந்த மீன் வேல்யூன்னு எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா y is equal to மீன் வேல்யூன்னு மீன் வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த லைனை டிரா பண்ணுன்றதுக்காக. ஸோ ஃபைனலி நான் இந்த சார்ட்ஸ் எல்லாம் லேயர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார் சார்ட்டை கிரியேட் பண்ணு, அடுத்து இந்த பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணு, அடுத்து எனக்கு இந்த லைன் அந்த ரூல்ஸ்குள்ள நான் கொடுத்த அந்த லைனை கிரியேட் பண்ணுன்ட்டு சொல்லிட்டு லேயர் பண்ணிடுறேன். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணாதான் எனக்கு விசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக. ஃபைனலி நான் சார்ட்னு கொடுக்கும்போது இந்த சார்ட் கிரியேட் ஆகி எனக்கு ஷோ ஆகிரும். So this is how this specific line chart, I mean this layer chart works. The second chart that we are going to see is interactive filtering drop down. அந்த நேமுக்கு ஏத்த மாதிரியே கீழே ஒரு drop down கிரியேட் ஆகும். ஸோ அந்த டிராப் டவுனை வச்சு என்னால இந்த சாட்ல இந்த சார்ட் நான் கிரியேட் ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் பார்க்கணும்னா இந்த டிராப் டவுன் மெனு கிளிக் பண்ணி என்னால பார்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கோடிங் பார்ட், ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதுல வாட் ஐம் டூயிங் ஹியர் இந்த கோடிங் பார்ட்ல. ஸோ இதுல இந்த சார்ட்டோட நேமுக்கு ஏத்த மாதிரியே இது இன்ட்ராக்ஷன், உங்களால இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்.
இதுல நான் ஃபர்ஸ்டா நான் என்ன பண்றேன், அந்த டேட்டா செட் டேட்டா டாட் காஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்டை லோட் பண்ற டிஎஃப் குள்ள. அடுத்து டிராப் டவுன் குள்ள alt டாட் பைண்டிங் செலக்ட்னு கொடுக்குறேன் இல்லையா. சோ இந்த இடத்துல நான் ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஒரிஜின் யூனிக் டு லிஸ்ட் அப்படின்லாம் கொடுக்குறேன்ல. இந்த ஓவரால் பார்ட் ஆஃப் கோட் இங்க எதுக்குன்னா, கீழே ஒரு யூஐ எலமெண்ட், அதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த டிராப் டவுன் இருக்கிற மாதிரி என்னோட இந்த பேஜ்ல ஒரு யூஐய ஒரு விஷுவலா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக. அடுத்து நான் செலக்ஷன் ஈக்குவல் டு ஆல் டாட் செலக்ஷன் கொடுக்குறேன்ல. இப்போ நீங்க ஏதாவது இந்த டிராப் டவுன்ல நிறைய ஆப்ஷன் காமிக்குது, ஒரு 3-4 ஆப்ஷன் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணு சூஸ் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணது சேவ் ஆகணும்ல. அதுக்காக தான் இந்த செலக்ஷன் ஈக்குவல் டு நீங்க ஆல் டாட் செலக்ஷன் அப்படின்னு கொடுக்குறீங்க. அடுத்து alt டாட் சார்ட்னு கொடுத்து டிஎஃப் குள்ள டாட் மார்க் சர்க்கிள் சைஸ் ஈக்குவல் டு 18 கொடுக்குறீங்கல்ல. இப்போ இது எதுக்காக அப்படின்னா, நான் எதை சூஸ் பண்றேன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டாட் என்கோடுக்குள்ள அந்த எக்ஸுக்கானது ஒய்க்கானது அதெல்லாம் கொடுத்து ஒரிஜின் கொடுக்குறேன்னா. சோ இப்போ அந்த இடத்துல இது எதுக்காக ஸ்பெசிபிக்கா மார்க் சர்க்கிள்னா, அந்த பார் சார்ட்டுக்கு மேல நீ என்ன வரைய போறேன்னு நான் சொல்றேன். சோ அந்த இடத்துல இது எனக்கு சர்க்கிளா டிரா பண்ணி அவுட்புட்டா கொடுக்குது. சோ இந்த சார்ட்ல எனக்கு இன்டராக்டிவிட்டி வேணும். சரி, இது வந்து பார் சார்ட்டுக்கு மேல இல்ல, லைக் இது டிக்ளேர் பண்றதே வந்து இந்த ஹோல் சார்ட்ஸ்ல அது என்ன டிரா பண்ணி இந்த வேல்யூஸ் இண்டிகேட் பண்ண போகுதுன்னா, அந்த சர்க்கிள்ஸ் டிரா பண்ணி தான் எனக்கு இண்டிகேட் பண்ண போகுது. அண்ட் தென் இந்த சார்ட்டுக்கு இன்டராக்டிவிட்டி எனக்கு தேவை. அதாவது நான் ஏதாவது செலக்ட் பண்ணணும்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்காக தான் நான் இங்க டாட் ஆட் செலக்ஷன் கொடுக்குறேன். தென் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபில்டர் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு அந்த சார்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டிராப் டவுன் ஆட் பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் கோடிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சார்ட்டை சூஸ் பண்ணதுக்கு அடுத்து எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுக்கும். சோ இந்த அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இப்ப இந்த சார்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சார்ட்னு கொடுத்துட்டு இப்ப இந்த அவுட்புட் இப்படி இருக்கா. இதுல நான் இன்கேஸ் இப்ப நான் ஐம் கிளிக்கிங் ஆன் யூரோப்ல இருக்கிறத மட்டும் எனக்கு காமிக்கும். யூஎஸ் கார்ஸ் எங்கெல்லாம் யூஎஸ்ல வந்து கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணது மட்டும் பார்க்கணும்னா யூஎஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா யூஎஸ் மட்டும் காமிக்கும். ஜப்பான் கிளிக் பண்ணா ஜப்பானை மட்டும் காமிக்கும். ஓகே, சோ அதுக்கேற்ற மாதிரி எந்தெல்லாம் வேல்யூஸ்க்கெல்லாம் நான் பிளாட் பண்ணுமோ, சோ ஸ்பெசிபிக்கா ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. அந்த கேட்டகரிஸ்க்கு எனக்கு ஸ்கேட்டர் பிளாட் வேணும், இந்த மாதிரி எனக்கு டிராப் டவுன் ஆப்ஷனோட வேணும்னா, அப்ப நீங்க தாராளமா இந்த இன்டராக்டிவ் ஃபில்டரிங் வித் டிராப் டவுனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கோடிங்ல உங்க டேட்டாக்கு ஏத்த மாதிரி நீங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் faceted ஸ்மால் மல்டிபிள்ஸ். சோ இந்த சார்ட்டை பார்த்தோம்னா லைக் இது என்ன நேம், இதுல என்ன நடக்குது, வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சோ ஸ்பெசிபிக்கா இது நிறைய மல்டிபிள்ஸ இந்த கம்பைன் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணுது. ஓகே, சோ இங்க ஒரே சார்ட்டை தான் நான் வந்து கிரியேட் பண்றேன், ஆனா வேற வேற கேட்டகரிக்கு நான் இதை ரிப்பீட் பண்றேன். சோ இந்த சார்ட்டோட கோலே ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும் வேற வேற குரூப்ஸோட. சோ இந்த இடத்துல எனக்கு பிளாட்டிங்க திருப்பி திருப்பி பண்ணாம அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சார்ட்டை கிரியேட் பண்றோம். சோ now look into the coding part. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே alt dot chartனு கொடுக்குறேன்ல, இது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கேட்டர் பிளாட்டை டிஃபைன் பண்றேன். சோ இப்படி டிஃபைன் பண்ணும்போது நான் ஒரே விஷுவலைசேஷன் லாஜிக்கை எல்லா குரூப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் டாட் என்கோட்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த டாட் என்கோட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் அந்த வேல்யூஸும் மார்க் பண்ணி கொடுக்கும். சோ கலர் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜின் எதுக்குன்னா, கலர் வந்து அதே ஒரிஜின் வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த கலர் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்ப தான் மெயினான பார்ட்டி டாட் ஃபேசட்னு கொடுக்கும்போது அந்த ஃபேசட்டிங்கே நடக்குது. சோ ஒரு சார்ட்டை மல்டிபிள் காலம்ஸா ஸ்பிளிட் ஆகுது இல்ல, அந்த பார்ட் தான், அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்க வந்து ஃபேசட்னு சொல்றோம். அதுதான் நம்ம இங்க பண்றோம். சோ இப்போ எனக்கு கொஸ்டின் ஒண்ணுதான், ஆனா அதை நான் வேற வேற விதத்துல பாக்குறேன். சோ அந்த ஸ்கேட்டர் பிளாட்டை தனித்தனியா பிளாட் பண்ணி மொத்தமா கம்பைன் பண்ணிட்டோம். சோ நான் அப்படி தனித்தனியா கிரியேட் பண்ணி பாக்குறதுக்கான நீடு இப்ப எனக்கு குறைஞ்சு போச்சு. இது கலர்ஸ் எல்லாமே ரைட் சைட்லயும் கொடுத்திருக்காங்க, சார்ட் மேலயும் நம்ம நேம் கொடுத்திருக்கு. சோ அதனால இந்த சார்ட் எனக்கு ஈஸியா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். The next chart that we are going to see is confidence interval bands. So first look into the coding part, how it is working. First of all, இந்த chart எதுக்காக?
ஸோ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சார்ட், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்கான சார்ட். Now let's try to understand what is the goal of this chart. ஸோ ஏதாவது டேட்டால சர்டைனா ஒரு விஷயம் கரெக்டா நடக்கலாம். ஸோ ஏதாவது டிஃபரன்சஸ் தெளிவா இருக்கு, வேரியபிலிட்டி இருக்கு, அதை நான் பார்க்கணும். அதுக்காக நான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் மிஸ்லீடிங் ஆன தப்பான ஒரு முடிவை நான் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிளாரிட்டி எனக்கு தேவைப்படுது, இந்த டேட்டாக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட்டால இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நான் தெளிவா புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஸோ அப்ப நீங்க இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸை பிளாட் பண்ணணும். Now look into the coding part. Simple தான். நம்ம அந்த data.costன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மார்க் எரர் பேண்ட்னு கொடுக்குறேன்ல. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஸோ இங்க ஆல்டையர் அப்படின்ற லைப்ரரி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்ல ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட் பண்ணி விடுது. ஸோ மேனுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அடுத்து என்கோடிங் இருக்குல்ல, டாட் என்கோட்னு கொடுத்துருக்கேன்ல, இங்க இயர் அப்படின்றது ஒரு ஆர்டினல் டேட்டா, அதாவது கேட்டகரிஸ் தானே. இயர் இந்த இயர் ஃபர்ஸ்ட் இயர் 2001 2002 2003 அந்த மாதிரி இயர்ன்றது கேட்டகரி. அடுத்து அந்த மில்லியன்ஸ் பர் கலான், அந்த மில்லியன்ஸ் பர் கலான் அப்படின்றது அதுக்கு ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா, அதாவது நியூமரிக்கல் டேட்டா. ஸோ அதனால நான் அதை ஒய் ஆக்சிஸ்லயும் கேட்டகரியா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் நான் போட்டு விட்டுருக்கேன். ஸோ ஸ்பெசிபிக்கா இந்த சார்ட் எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஈஸியா காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சார்ட், அதாவது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பேண்ட்ஸே கிரியேட் பண்ணுவோம். See how it looks. கீழே நான் இயர் மார்க் பண்ணியிருக்கேன், மேல மில்லியன்ஸ் பர் கலான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து டிக்ளரேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட். ஸோ வாட் இஸ் திஸ் சார்ட் அண்ட் ஒய் ஐ நீட் திஸ் சார்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் பிளாட். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு காமிக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோடிங் பாருங்க. கோடிங்ல நான் என்ன பண்றேன், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? எடுத்த உடனே ஆக்ட் டாட் சார்ட்குள்ள டேட்டா டாட் காஸ்ட்னு கொடுத்துட்டு மார்க் பாக்ஸ் பிளாட்னு கொடுக்குறேன்ல. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலான ஒரு விஷுவலைசேஷன் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல ஆல்டையர் ஜெனரலா அதுவே வந்து குவார்டைல்ஸ், மீடியன்ஸ், அவுட்லயர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு பாக்ஸ் பிளாட்டை கிரியேட் பண்ணும். அடுத்து என்கோடிங் என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒரிஜின், ஒய் இஸ் ஈக்குவல் டு மில்லியன்ஸ் பர் கேலான் இங்க கொடுக்குறோம். ஸோ இங்க என்னோட நீடை பேஸ் பண்ணி நான் மாத்திக்கிறேன், எக்ஸுக்கு என்ன கொடுக்கணும், ஒய்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு டேட்டாவை ஒரிஜின் பேஸ் பண்ணி எனக்கு குரூப் பண்ணி கொடுக்கும். ஸோ எம்பிஜியோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, மில்லியன்ஸ் பர் கலானோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன குரூப் வைஸ் அப்படின்னு எனக்கு தெளிவா காமிச்சு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சார்ட்டே கிரியேட் பண்ணுவேன். இதுல எனக்கு அந்த டாட் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவுட்லையர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு பாக்ஸ் பிளாட் எவ்வளவு சிம்பிளா ஜஸ்ட் 2 lines ஆஃப் கோடிங்ல கிரியேட் பண்ணிட்டேன்னு பாருங்க ஆல்டையர்ல. தட் இஸ் வை ஐம் டெல்லிங் கோடிங் எல்லாமே நம்மளுக்கு அந்த சார்ட் கூட கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, நம்ம லைக் மேட்ப்ளாட்லிப் சீபான்ல எல்லாம் நான் கோடிங் பண்றேன் அப்படின்னா லைன்ஸ் ஆஃப் கோடிங் எனக்கு அதிகமா இருக்கும், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா இந்த கோடிங்க பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. See how small the coding lines are. So that is why it is considered as one of the advanced charts and advanced library when it comes to Python, specifically for creating visualizations. இதுல நான் இன்டராக்ஷனும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த சார்ட்ஸ்ல நிறைய டாஸ்க் ஒரே நேரத்துலயும் முடிச்சுக்கலாம். So this is the advantage of this Altair library when it comes to Python for creating visualizations. So bye for now. We'll meet you in next amazing video.